Anitha Pushpavanam Kuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவுல ஆடி மாதத்தில் வணங்கக்கூடிய சப்த கன்னியர் வழிபாடு பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் அம்மன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். சப்த கன்னியர் வழிபாடு என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற வழிபாடாக சங்க இலக்கியங்கள்ல மற்றும் புராணங்கள்ல சொல்லப்பட்டு இருக்கு. ஆனால் இப்போ காலப்போக்குல இந்த சப்த கன்னியர் வழிபாடு என்பது குறைஞ்சுக்கிட்டே வருது. சப்த கன்னியர்கள் சப்த மாதர்கள் அப்படின்னு எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா எப்படி வணங்குறது, எந்த நாள்களில் வணங்கினால் சிறப்பு அப்படின்றது ஒரு குழப்பம் ஏற்படுகின்ற காரணத்தினாலதான் நம்ம அந்த வழிபாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கிட்டு வர்றோம். இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நிறைய வழிபாடுகள் இருக்கு. குலதெய்வ வழிபாடு, நமக்கு அன்றாட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய பணத்தை தரக்கூடிய மகாலட்சுமி தாயார் வழிபாடு, அன்னை பராசக்தி வழிபாடு, கல்வியை தரக்கூடிய சரஸ்வதி வழிபாடு, இப்படி ஒவ்வொரு வழிபாடும் இருக்கும்போது சப்த கன்னியர் வழிபாட்டிற்குன்னு சிறந்த நாளாக நம்ம தேடி பார்க்கல. அதுதான் காரணம். இந்த சப்த கன்னியர் வழிபாட்டிலேயே ஒரு சின்ன குழப்பம் சிலருக்கு இருக்கு. சப்த கன்னியர் வேறு சப்த மாதர் வேறா அப்படின்னு கூட கமெண்ட்ஸ்ல நான் ஏற்கனவே கொடுத்த பதிவுகள்ல கேட்டிருக்கீங்க. சப்த கன்னியர் தான் சப்த மாதர்கள், சப்த மாதர்கள் தான் சப்த கன்னியர்களாக நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். இதற்கு காரணம் என்னன்னா, சப்த கன்னிகள் தான் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்குமே மாதர்களாக, அதாவது மாதாவாக, அன்னையாக இருந்து காத்து ரட்சித்து கொண்டிருக்கின்றார்கள். பூலோகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைங்கள் எல்லாம் அவங்கதான் பார்த்துக்கிற காரணத்தினால அவங்க மாதர்களாகவும் கருதப்படுகின்றார்கள். அதனால உங்களுக்கு குழப்பம் வேண்டாம். சப்த கன்னியர் வேற சப்த மாதர்கள் வேற அப்படின்லாம் குழப்பிக்காதீங்க. அவர்கள் அன்னையாக மாறுகின்ற காரணத்தினால மாதர்கள் ஆகிறாங்க. அம்பாள் தனித்து எழுந்தருளி இருக்கின்ற கோயில்கள்ல கட்டாயம் சப்த கன்னியர் வடிவமைக்கப்பட்டிருப்பாங்க. சிலைகள் எல்லாம் அழகா இருக்கும் பார்க்கறதுக்கே. நான் ரொம்ப பார்த்து ரசிக்கின்ற ஒரு கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னை ஆதி பராசக்தி எழுந்தருளி இருக்கின்ற மேல்மருவத்தூர் கோயில்ல சப்த கன்னியர்கள் ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு குளம் இருக்கும், அங்க அழகாக வடிவமைச்சிருப்பாங்க. அதாவது அன்னையுடனேயே எப்பவுமே இருப்பாங்க அந்த சப்த கன்னியர்களும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, சாகாவரம் பெற்ற அசுரன் ஒருவன், அந்தகாசுரன் அசுரன், இருவேறு கருத்துக்களாக நம்ம புராண கதைகள் சொல்லுது. அந்தகாசுரன் என்கின்ற அசுரன் சாகாவரம் பெற்றான். ஆனா அவன் கேட்டதுல ஒரு தவறு. எப்பவுமே வரம் பெறுகின்றவர்கள், வரம் கேட்கின்றவர்கள் ஒரு தப்பு எப்படியும் விட்டுருவாங்க. அவன் கருவில் உருவாகாத வலிமையற்ற ஒரு பெண் மூலமாகத்தான் தனக்கு மரணம் நேரணும்னு வரத்தை பெற்றுவிட்டான். வரம் கிடைத்த பின்னாடி அவனுடைய ஆட்டம் தாங்க முடியல. வரத்தை கொடுத்த சிவபெருமானுக்கு அழிக்க தெரியாதா என்ன? கருவுலதான் பொண்ணு உருவாகக்கூடாது. சிவபெருமான் தன் வாயின் அக்னி மூலமாக யோகேஸ்வரியை உருவாக்கினார். அன்னை பராசக்தியின் வடிவம்தான் அனைத்து பெண் தெய்வங்களும். இந்த யோகேஸ்வரி என்ன பண்ணாங்க, தனக்கு துணையாக மகேஸ்வரி என்கின்ற ஒரு அன்னையை உருவாக்கினார். பிரம்மன் பிராமியையும், மகாவிஷ்ணு வைஷ்ணவ் தேவியையும், இந்திரன் இந்திராணியையும், முருகன் கௌமாரி தேவியையும், வாராக மூர்த்தி வாராகி தேவியையும், யமன் சாமுண்டியையும் உருவாக்கினாங்க. இந்த சப்த கன்னியர்கள் சேர்ந்து சாகாவரம் பெற்ற அசுரனை அழிச்சிட்டாங்க. இப்போ இந்த சப்த கன்னியர்களை நம்ம வழிபடணும் வீட்டுல. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அசுரன் எவ்வளவு பலம் கொண்டிருந்தான். அவன் சாகாவரம் சிவபெருமான் கிட்ட பெற்றான். ஆனா அந்த அசுரனையே இந்த சப்த கன்னிகள் அழிச்சிட்டாங்க. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு அசுரன்களை நம்ம சந்திக்கிறோம் யோசிச்சு பாருங்க. நமக்கு வேலை சரியா கிடைக்கல, நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறோம், வீட்டுல மகிழ்ச்சி இல்ல குழந்தை பிறக்கல, எதுவுமே சரியா இல்ல அப்படின்னா அதற்கெல்லாம் ஏதோ ஒரு அசுரத்தன்மை நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. நமக்கு கண் காணாத, கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகள் எல்லாம் வாழ்க்கையில நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்கள நம்மளால வெல்ல முடியல. ஏன்னா அவங்க கிட்ட அசுரத்தன்மை அதிகமா இருக்கு. அது கெட்ட எண்ணம் இருக்கிறவங்க கிட்ட அசுரத்தன்மை அதிகமாக இருக்கும். அப்போ இத்தனை அசுரர்களையும் நம்ம வாழ்க்கையில சந்திக்கும் போது அந்த அசுரத்தன்மையை நம்மளால வெல்ல முடியல, அழிக்க முடியல, ஒன்னும் பண்ண முடியாம திகைச்சு போய் நிக்கிறோம். என்ன பண்றது, என்ன செஞ்சா சரியாகும் அப்படின்னு
தேடி தேடி இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறோம். அப்படி கவனம் செலுத்தும் போது நம்ம சப்த கன்னியரை வழிபட வேண்டும். நமக்கு எதிராக இருக்கக்கூடிய அசுரர்களை எல்லாம் அழிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் இந்த சப்த கன்னியர்கள். இந்த சப்த கன்னியர்களை நம்ம ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமையில வழிபட்டோம்னா நம்ம வாழ்க்கையில நிரந்தரமாக மகிழ்ச்சி தங்கும். இது செஞ்சு பாருங்க, அப்பதான் புரியும். சொல்றதை காட்டிலும் அது செய்து நீங்க உணர்றீங்கல்ல, அதை உணர்ந்து எனக்கு கமெண்ட்ஸ்ல போடுறீங்கல்ல, அப்புறம்தான் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்றதுதான் பார்க்க போறோம். ரொம்ப எளிமையான சுலபமான வழிபாடு. இந்த பூஜை செய்யறதுக்கு ஒரு வெள்ளிக்கிழமையா தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஆடி மாதத்தில் இருக்கின்ற வெள்ளிக்கிழமைகள்ல செஞ்சீங்கன்னா, இந்த பதிவு எப்போ பாக்குறீங்களோ அப்போல இருந்து எந்த வெள்ளிக்கிழமை வருதுன்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை ஆடி மாசத்தை தவற விட்டுட்டேன் அப்படின்னா கூட கவலைப்படாதீங்க. எந்த ஒரு வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் தேர்ந்தெடுத்து வீட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் சுத்தப்படுத்திக்கிட்டு மங்களகரமாக வச்சுக்கிட்டு பூஜையில் இருக்கக்கூடிய படங்களை எல்லாம் சுத்தம் செய்து, எங்க கிட்ட 7 கன்னிமார்கள் படம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்றேன், கவலையே படாதீங்க. ஒரு மனை எடுத்துக்கோங்க, அதன் மேல சிகப்பு துணியை விரிங்க அல்லது மஞ்சள் துணி விரிச்சுக்கிட்டு அதுல மஞ்சள்ல பிள்ளையார் எப்படி பிடிக்கிறோமோ அது போல சப்த கன்னிகளை பிடிச்சு வச்சுக்கோங்க. அவங்கதான் இப்போ சப்த கன்னிமார்கள். நாம் வணங்கக்கூடிய தெய்வமாக அன்னையாக நினைச்சுக்கணும். 7 அன்னைகள் அங்க இருக்காங்க உங்க முன்னாடி. அந்த அன்னைக்கு நீங்க மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தனம் குங்குமம் வச்சிருங்க. அதற்கு பிறகு மணமான மலர்கள் அந்த அன்னைக்கு சூட்டலாம். மணமான மலர்கள் கிடைக்கலன்னா செவ்வரளி பூவை கூட சூட்டி கொள்ளலாம். எதுவுமே இல்லை, அந்த மலரும் இல்லை இந்த மலரும் இல்லைங்க, நாங்க வெளிநாட்டுல இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு சொல்றேன், மறுபடியும் அக்ஷதை வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மணமான நிறைய புனுகு, கோரோசனை, ஜவ்வாது இது போன்ற பொருள்கள் இருக்கு இல்லையா, சாமிக்கு உகந்த பொருள்கள் எல்லாம், அதெல்லாம் கூட எடுத்து பூசி விடலாம். நல்லா காஞ்ச பின்னாடி, அந்த மஞ்சள் காஞ்ச பின்னாடி இதை செஞ்சுக்கோங்க. அதற்கு பிறகு நீங்க குத்து விளக்கு இருந்தா 2 பக்கமும் குத்து விளக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிறந்தது. குத்து விளக்கு இல்லை, குத்து விளக்கு என்ன சைஸா இருந்தா கூட பரவாயில்லைங்க, சைஸ் எல்லாம் கூட கேட்காதீங்க கமெண்ட்ஸ்ல. குத்து விளக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இருபுறம் விளக்கு வச்சுக்கோங்க. அதாவது இந்த தேவி முதல் தேவிக்கு பக்கத்துலயும் கடைசியில இருக்கக்கூடிய 7வது தேவிக்கு பக்கத்துலயும் ஒரு விளக்கு வச்சுக்கோங்க. காமாட்சி அம்மன் விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல, மண் அகல் விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட என்ன தீபம் இருக்கோ அதை நெய் ஊற்றி ஏற்றினால் ரொம்பவே சிறப்பு. விளக்கேற்றி விட்டு நீங்க வெத்தலை பாக்கு வச்சுக்கோங்க. சூடம், சாம்பிராணி, ஊதுவத்தி இது போன்ற தூப தீபங்களுக்கான பொருள்கள் வச்சுக்கோங்க. பழங்கள் வச்சுக்கோங்க. முடிஞ்சா ஒரு தேங்காய் உடைக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க பூஜையை ஆரம்பிக்கலாம். மணை போட்டு அல்லது தர்ப பாய் போட்டு உக்காந்துக்கிட்டு எப்படி உட்காரணும், எந்த திசை நோக்கி சாமி இருக்கணும் எல்லாம் கேட்பீங்க. கிழக்கு முகம் பார்த்து அல்லது வடக்கு முகம் பார்த்து சாமி இருக்கணும். அதாவது விளக்கு திரி இருக்கு இல்லையா, நீங்க கிழக்கு நோக்கி ஏற்றலாம் அல்லது வடக்கு திசை நோக்கி ஏற்றலாம். இப்போ இதுல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நாங்க மேற்கு திசை நோக்கி உட்காரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக உட்காரலாம். சரிங்க, வடக்கு திசை நோக்கி சாமி இருக்கும்போது நாங்க தெற்கு திசை நோக்கி உட்காரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உட்கார்றது தவறு கிடையாது. அப்படி உங்களுக்கு ஒரு உறுத்தல் இருந்ததுன்னா இப்படி கிராஸா உட்காந்துக்கோங்க, அதாவது கிழக்கு மேற்காக உட்காந்துக்கோங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா வட திசையை நோக்கி தான் நீங்களும் பாக்குற மாதிரி உட்கார்ந்துருப்பீங்க. அதற்கு பிறகு உங்களுடைய பூஜையை உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வைத்து மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. கடைசியில தூப தீபங்கள் காமிங்க. ஆரம்பத்துல பிள்ளையார வணங்கிக்கணும், குலதெய்வத்தை வணங்கிக்கணும். தூப தீபங்கள் காமிச்ச பின்னாடி அப்படியே அன்னைக்கு அந்த 7 கன்னிமார்களும் உங்க வீட்டுல தங்கட்டும் விட்டுடுங்க. அதுக்கு பிறகு நீங்க மறுநாள் தான் இது அத்தனையுமே விசர்ஜனம் பண்ணணும். இப்போ இந்த 7 கன்னிமார்களை மஞ்சள்ல பிடிச்சி வச்சிருக்கீங்கல்ல, அதை என்ன பண்ணணும்னா நீங்க குளிக்கும் போது தேய்ச்சி குளிச்சுக்கோங்க. திருமணமாகின்ற வயதில் இருக்கக்கூடிய பெண்களாகட்டும் சுமங்கலி பெண்களும் இதை தேய்த்து குளித்து கொண்டு வரலாம். இல்லாட்டி தண்ணியில நீங்க குளிக்கிற தண்ணியில அந்த மஞ்சளை கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு குளிச்சுக்கிட்டே வாங்க. அது தீர்ற வரைக்கும் அப்படி செய்யுங்க. அதற்கு பிறகு அர்ச்சனை செய்த மலர்களை கொண்டு போய் ஓடுற தண்ணியில விடலாம், ஆத்துல விடலாம், இல்லாட்டி கடல்ல விடலாம், இல்லாட்டி சேகரித்து யார் காலும் படாத அளவுக்கு கொண்டு போய் சேகரித்து மரத்தடியில இல்லாட்டி தொட்டியில போட்டுக்கோங்க. மற்ற எல்லா பூஜை பொருள்களும் அப்படிதான் செய்யணும். நான் இந்த சப்த கன்னியர்களுக்குரிய மந்திரத்தை
அன்னை பராசக்தியின் மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எழுதி வைக்கிறேன். அதை படிச்சு நீங்க அர்ச்சனை செய்யுங்க. குங்குமத்தால அர்ச்சனை செஞ்சிருந்தீங்கன்னா அந்த குங்குமத்தையே தினமுமே நெற்றியில வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் அனைவருமே வச்சுக்கிட்டு வாங்க. இதுக்கு வயது வித்தியாசம் கிடையாது. இந்த எளிய வழிபாட்டை நீங்க செஞ்சு பாருங்களேன். உங்க இல்லத்துல நிரந்தரமாக மகிழ்ச்சி குடிகொள்ளும். ஏன்னா நம்ம சப்த மாதர்களுடைய சப்த கன்னிகளுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். பொதுவாக வாராகி தேவியை வணங்கிய நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல வைப்ரேஷன் உணர்றேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல. அப்போ மற்ற தேவிகளும் இதுல இணைந்திருக்கிறார்கள். அவங்கள வணங்கி பாருங்க, நீங்க பூஜை செய்து பாருங்க, அவ்வளவு நல்லா இருக்கும். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நிரந்தரமாகவே அகலும்னு சொல்லலாம். சரி, இப்போ இதுல ஒரு சிலர் கேள்வி கேட்பீங்க, நாங்க செய்யலாம்னு ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை செய்யலாம் எல்லாம் தயார்படுத்திட்டேன், பீரியட் ஆயிடுச்சு, இல்லாட்டி ஏதோ ஒரு தடங்கள் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அடுத்த வெள்ளிக்கிழமையில செஞ்சுக்கோங்க, தவறு கிடையாது. இதுல அடுத்த கேள்வி என்ன வரும்னா, நான் கணவரை இழந்தவள், இந்த பூஜையை செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக செய்யலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஆண்கள் இந்த பூஜையை செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக செய்யுங்க. ஆண்கள் பூஜை செஞ்சாதான் சமுதாயம் நல்லா இருக்கும், வீடும் நல்லா இருக்கும். அடுத்தது, இந்த பூஜைக்கு நம்ம விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். பொதுவாகவே விரதம் இருந்தால் கொஞ்சம் கடுமையான பூஜையாக கருதப்படும். நம்ம ஆத்ம சுத்தி உடல் சுத்தி ஆகும். அதனால நீங்க விரதம் இருக்கிறதும் இருக்காததும் உங்களுடைய விருப்பத்திற்கு நான் விட்டுடுறேன். நான்வெஜ் கட்டாயம் சமைக்க கூடாது. எந்த ஒரு பூஜை நாளும் வழிபாட்டிற்குரிய நாள்லையும் அசைவம் செய்யறத தவிர்த்துடுங்க. இதுல இன்னும் முக்கியமான ஒரு கேள்வி கேட்பீங்க, இந்த பூஜையை காலையில செய்யணுமா மாலையில செய்யணுமா அப்படின்னு. காலையில நேரம் இருக்குன்னா செஞ்சுக்கோங்க, தப்பு இல்லை. மாலையில சாக்த வழிபாடு, அதாவது சக்தி வழிபாட்டிற்கு உரிய நேரம் மாலை. அதனால உங்களுக்கு சௌகரியப்படுகின்ற நேரமாக தேர்ந்தெடுத்து ஒரு 8 மணி 9 மணி வரைக்கும் பூஜை செய்து கொள்ளலாம், தவறு கிடையாது. நம்ம வீஹா கடையை பத்தி ஒரு முக்கியமான செய்தியை சொல்றேன். வருகின்ற 13, 14, 15 அதாவது ஆகஸ்ட் மாதம் 2022ஆம் ஆண்டு 13, 14, 15 13, 14, 15 அன்னைக்கு மகாபலிபுரத்துல கைட் ஃபெஸ்டிவல் நடக்குது. அந்த தேதிகள்ல நம்முடைய வீஹா ஷாப், வீஹா ஸ்டோர், அங்க கடைகள் போடப்பட்டிருக்கும் நிறைய. அதுல எங்களுடைய வீஹா ஸ்டோரும் இருக்கும். அங்கே வரக்கூடியவர்கள் வீஹா ஸ்டோர் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு எங்களுடைய பொருள்களை வாங்கிக்கலாம். அனைத்து பொருள்களுமே கிடைக்கும். உங்களுக்கு எது போன்ற பொருள்கள் தேவை அப்படின்றத கஸ்டமர் கேர்ல கூப்பிட்டும் சொல்லலாம். நாங்க முன்னாடியே பேக் பண்ணி வச்சிருப்போம், வந்து வாங்கிட்டு போயிடலாம். இந்த கைட் ஃபெஸ்டிவலை மிஸ் பண்ணாதீங்க. உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுமே வந்து இந்த கைட் ஃபெஸ்டிவல்ல விதவிதமான பட்டங்கள் விட இருக்கிறாங்க. பட்டங்கள் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் ரொம்ப நல்லா இருக்கும் அது படங்கள், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீஹா ஆன்லைன் பத்தி சொல்றேன். வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலன்னா உடனே தம்ப்நெயில்ல கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கு, அதை பார்த்து டவுன்லோட் செஞ்சு வச்சுக்கோங்க. இது தவிர வீஹா.ஆன்லைன் என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம். அதையும் போய் பாருங்க. அதில் நிறைய பூஜை பொருள்கள், அனைத்து விதமான பொருள்களும் நீங்கள் கேட்டு நான் அதில் விற்பனைக்கு இடம்பெற செய்துக்கிட்டு இருக்கிறேன். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் எங்களுடைய வீஹா ஸ்டோர் வச்சுருக்கோம். அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் வீஹா.ஆன்லைன் இ-காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லையும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் தரப்பட்டிருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது தவிர நாங்கள் வெளியூர்ல இருந்து வர்றோம், எங்களுக்கு சரியாக சென்னையே தெரியாதுங்க, எப்படி வர்றது அப்படின்னு கேட்குறவங்களுக்காக கூகுள் மேப்ஸில் போயிட்டு வீஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் மேப் அழகாக கைட் பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையில் சேர்த்து விட்டுடும். இதில் இன்னும் சில முக்கியமான செய்திகளை சொல்கிறேன். எங்களுடைய வீஹா கடைக்கான கிளைகள், அதாவது பிரான்ச்சஸ் வேறு எங்கேயுமே கிடையாது. உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் வீஹா கடை தாங்க இது, இல்லை வீஹா ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்தால் பொருள்கள் எங்கள் கடையில் விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது போல போலித்தனமானவைகள் உருவாகிக்கிட்டு என் காதுக்கு வர்றதுனால தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை வந்து நாங்கள் சரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் சில முக்கியமானது என்னன்னா, எங்களுடைய வீஹா.ஆன்லைன் இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஷாப்பிங் ஆப்லையும் கிடைக்காது. இதில் தெளிவாக இருங்க. என்னோடதுன்னு நினச்சிட்டு வேறு எங்கேயாவது பேர் பார்த்துட்டு, அதாவது பேர் ப்ரொனவுன்சியேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் இல்லையா,
பார்த்துட்டு என்னோடதுன்னு நினச்சிட்டு வாங்கிக்கிட்டு அந்த பொருளில் பலன்கள் கிடைக்கல, இல்லை அந்த பொருள் நல்லா இல்லைன்னா என்ன நீங்கள் திட்டக்கூடாது இல்லையா, நீங்களும் ஏமாறக்கூடாது இல்லையா. அதனால தான் இந்த செய்திகளை திரும்ப திரும்ப ஒவ்வொரு பதிவிலேயும், அதாவது புதிதாக வரக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைபர் இருக்காங்களே அவங்களுக்காகவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.